அம்பிகா வந்து கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னோன்னே வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த போலீஸு. அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, என்ன மேடம் திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டீங்க, ஏன் அவங்க எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, மேடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதனால தான் அப்படின்னோடனே, நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து கோடீஸ்வரர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. போலீஸ் வந்து பிரபாவையும் அதுக்கப்புறம் விஜயும் வந்து வெளியே விடுங்க அப்படின்னு ஒன்று அவங்க 2 பேரும் வெளியே வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஓடி போய் எல்லாருமே வந்து அப்படியே கையை பிடிக்கிறாங்க. பிரபா உனக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி வந்து கட்டிக்கிறாங்க பிரபாவை. ஐஸ்வர்யாவும் மகாவும் வந்து கட்டிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை உனக்கு பிரபா, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து விஜயை வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அனாமிகா பார்த்து விஜய் அப்படியே பொறிக்கிறாரு. விஜயை பார்த்து அனாமிகா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து போகிறாங்க வெளியே. அப்போ வந்து எப்படி இதெல்லாம் நடந்தது, அனாமிகா எப்படி கேஸை வாபஸ் வாங்கினா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தவிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அப்படியே தவிச்சு பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யா தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அப்படியே ஐஸ்வர்யா பார்த்து அப்படியே அனாமிகா அப்படியே மறைச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா நான் சாரி கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரிக்கிட்டையும் அதுக்கப்புறம் மற்றவங்ககிட்டையும் வந்து விஜய் வந்து சாரி கேட்குறாரு. பிரபாக்கிட்டையும் சாரி கேட்குறாரு. அதை பார்த்து இதுக்கப்புறம் வேணாம் தம்பி, எந்த பிரச்சனையும் வேணாம், உங்கள் பொண்டாட்டி கூட நீ வந்து எவ்வளோ நாள் வாழ்ந்துக்கோங்க, எப்படி நாள் வாழ்ந்துக்கோங்க, தயவு செய்து என் பொண்ணு வழிக்கு வராதிங்க. பார்த்தீங்கல்ல என் பொண்ணை கூட்டு வந்து எப்படி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு கூட பழகின பாவத்துக்கு என் பொண்ணு எவ்வளோ தான் கஷ்டப்படுவா, தயவு செய்து என் பொண்ணை விட்டுருங்க, என் பொண்ணுக்கு நல்லது நடக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து விஜயோட ஃபேமிலி அப்படியே நிற்கிறாங்க. வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இவளை சும்மாவே விட மாட்டேனும், விஜய் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே அனாமிகா பார்த்துச்சா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிற, அப்படி தான் நடந்துப்பேன், நீங்கள் பண்ணது மட்டும் கரெக்டாக, எனக்கு தெரியாமல் பிரபாவை மீட் பண்ணிங்களா, அதுக்கு தான் இந்த தண்டனை. ஒரு மீட் பண்ணி ஒரு பொண்ணு பேசுனது தப்பா, அதுக்கு போய் இப்படிலாம் பண்ணுவியா, ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான புத்தி உள்ள பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ நாள் வந்து ஏதோ கொஞ்சம் உன் மேலே வந்து அன்பு எனக்கு கொட்டி இருந்தது, இன்னையிலேருந்து அது எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே அப்படியே அனாமிகா பார்த்து டென்ஷனாக வராங்க. அனாமிகா உடனே வந்து பேசுகிறாங்க, நம்ம ஐஸ்வர்யாக்கிட்டையும் மகாக்கிட்டையும் இதுக்கப்புறம் இந்த அழகியெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது, அதை கேஸை வாபஸ் வாங்கிட்டல, நீங்களே பார்த்துங்க அப்படி சொல்லிட்டு அழகியை கூட்டிட்டு வந்து விடுறாங்க. உடனே விஜய் வந்து ஏன் பார்த்துக்க முடியாது, நீ தான் பார்த்துக்கிற அழகி அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அழகி நான் ஏன் பார்த்துக்கணும், என் பொண்ணு என் கூட நீ பொண்டாட்டியாக வாழணும், விஜயோட பொண்டாட்டி எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கல, விஜயோட பொண்டாட்டியாக நீ வாழணும்னா வந்து இந்த குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும் அனாமிகா, நீயும் நானும் தான் இந்த குழந்தையோட அப்பா அம்மா, நம்ம 2 பேர் தான் பார்த்துக்கணும். வேணா விஜய், எதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க, நாங்களே பார்த்துக்குறோம், நாங்களே வளர்த்துக்கிறோம், வேணாம் நீ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சொன்னது, இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, இவ்வளோ நாள் இவ சொன்னது எல்லாத்தையும் கேட்டு ஆடி நின்றதால் தான் என்னை வந்து இப்படி விட்டுட்டா, அதனால் இதுக்கப்புறமா இவ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இங்கே பாரு அனாமிகா, என் குழந்தை என் கூட தான் இருக்கும், என்ன நடந்தாலும் சரி அழகியை விட்டு நான் பிரியவே மாட்டேன். இப்போ கூட நான் வெளியே வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அழகி தான் உனக்கு தொல்லை கொடுத்ததால் தான் நீ டென்ஷன் ஆகி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கும் தெரியும், புரியுதா, அதனால் என் குழந்தை தான் என்னை இப்போவும் காப்பாற்றிருக்கா, என் குழந்தைய நான் இனிமேட்டு யாருக்காகவும் விட்டு தரதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நீ இந்த குழந்தை என் கூட தான் இருப்பா, நீ முடிஞ்ச என் கூட இரு, அப்படி உன்னால் முடியலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டே இருக்கலாம், உன்னை நான் கண்டுக்கணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னோடனே நீ வா அழகி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்து அனாமிகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு சித்ரா வந்து நீ எதுக்கு கேஸை வாபஸ் வாங்கினேன், கொஞ்சம் நேரம் கம்முன்னு போயிடுங்க, நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அனாமிகா. அடுத்து வந்து ஏன் விஜய் இப்படி வந்து முடிவெடுத்தா அப்படின்னு சொன்னோட, பரவாயில்ல நல்ல விஷயம் தான் விஜய் பண்ணியிருக்கா, இன்றைக்காவது விஜய் தெளிவாக அந்த அனாமிகா கிட்ட நல்லா பேசுகிறானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா சொல்ல கேட்டு மகா வந்து ஐயோ இதனால் என்னென்ன பிரச்சனை ஆக போதோ, அனாமிகா ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை பண்ணுவா, இதில் விஜய் வேறு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கான், இன்னும் என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம மகா. பரவாயில்ல அவள் பிரச்சனை பண்ணுறதுக்குனே பிறந்திருக்கா, அதனால் எவ்வளோ பிரச்சனை வேணாலும் பண்ணட்டும், இவ்வளோ சமாளிச்சிட்டோம், இதுக்கப்புறம் சமாளிக்க முடியாதா என்ன, அதெல்லாம் விஜய் பார்த்துப்பாரு, நீ அமைதியாயிரு மகா, இதுக்கப்புறமாவது உன் வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கோ, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு எவ்வளோ நாள் தான் நீயும் வந்து சூர்யாவும் இப்படியே இருப்பீங்க, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கணுமோ, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற எண்ணமே உனக்கு கிடையாதா அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க மகா. அப்படின்னோடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நீ கோபமாக இருக்கிறது எல்லாம் பொய்யான கோபம்னு எனக்கு நல்லாவே தெரியும், சூர்யா மேலே நீ எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு தெரியும், ப்ளீஸ் மகா கொஞ்சம் இறங்கி வா அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா.